வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிச் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 டெட்லி சீன்ஸ் சீசன் 1 எபிசோட் 21 த லூமிங் த்ரெட். இந்த எபிசோடில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே எபிசோடில் பார்த்துருக்கல, சரி வளவள பேசாமல் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கில்தண்டர் வந்து மார்கரெட்டை கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டுருக்காங்க, நான் ஒரு ஹோலிக்கு நீண்டானதுக்கப்புறம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதே என்னோட முதல் வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கில்தண்டர் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹென்ட்ரிக்ஸனோட கையை வெட்டினது, தன்னோட அப்பாவை கொண்டதுக்காக கில்தண்டர் பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸனை பழி வாங்குறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் விவியாவை போட்டு மெர்லின் போட்டு பொழக்கிறது அப்படி கட்டியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாக் அந்த இடத்துல எலிசபெத் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல எவனோ வரமா இருக்குதுன்னு பயந்துக்கிட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டா. ஆனால் அந்த இடத்துல நம்பால் பேன் தான் வந்திருக்கிறான். ஸோ இதுதான் அந்த ஹார்ன் ஆஃப் செரனஸ் அப்படிங்கிற ஒரு கிங்டம் ட்ரெஷரா அப்படின்னு, இந்த ட்ரெஷருக்குள்ளே தான் அந்த காடஸ் இருக்குதா அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் சரி நான் உனக்கு ஆணையிடுறேன், என்னோட உயிரை எடுத்துக்கிட்டு நீ இலையை இங்கே திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிகிட்டே இருக்கிறேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, எல்லாமே அமைதியாக இருக்குது. இதை நான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது செஞ்சாக்கணுமே, எனக்கு எதுவுமே பேச முடியல அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. யார் அது, இந்த சிலை தான் பேசுதா அப்படின்ட்டு இருக்கும்போது மேலே வந்துட்டு ஹாக் தான் பேசியிருக்குது. பண்ணி போயில நீ அங்கே என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற நான் எனக்கே தெரியலடா, முதல்ல நான் இங்கே எதுக்கு வந்தேனேன்னு தெரியல, எலிசபெத் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எலிசபெத் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ எலிசபெத் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. எலிசபெத் உனக்கு என்னோட பவர் விஷனை பற்றி தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களோட விஷன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டே இருக்கும்போது, ஒருத்தரோட வருங்காலத்தை என்னோட விஷன் பவர் மூலமாக காண முடியும். ஸோ அதனால் நீ என்னை பற்றி கவலைப்படாத, என்னோட உயிரை கிரிம்சன் பிக் வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறப்பல, என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டே இருக்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, என் உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை வரப்போறதில்ல, ஆனால் இந்த கொஞ்ச நேரத்தில் நீ நானும் பிரிஞ்சிடுவோம், அது எனக்கு கொஞ்சம் மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அதாவது இந்த டஞ்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கும் பேனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படித்தான் நீங்கள் வந்து அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணா இப்படித்தான் தெரியத்தனமா அந்த மந்திரவாதி நீங்கள் இறக்கி விட்டுட்டா, சரி இப்போவா நீ நானுமே சேர்ந்து போய் எலிசபெத்தை காப்பாற்றுற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தேவையில்லை, நீ வேணால் தனியாக போய்க்க, எனக்கு இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேன் சொல்லிட்டான். அண்ட் அதே சமயத்தில் அந்த ஹார்ன் ஆஃப் செரனஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து திடீர்னு ஆக்டிவேட் ஆகுது. உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் மாதிரி கேட்குது. நான் ஏற்கனவே கேட்டேன்ல, என்னோட உயிரை எடுத்துக்கிட்டு வேணால் எலைனோட உயிரை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்கிறான். ஏன்னா உன்னோட உயிர் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதை செய்யவும் மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேரி திரும்ப கொண்டு வரதில் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஏன்ஷியன் வாரில் நாங்கள் சண்டை போட்ட காரணத்தினால எங்களோட உருவத்தை நாங்கள் இழந்துட்டோம், இப்போ இருக்கிற எங்கள் உருவத்தினால எங்களால் அந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செரனஸ் வந்து பேசிகிட்டே இருக்குது. கிழிஞ்சுது. அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், என் உயிரை வேணால் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்டுகிட்டே இருக்கும்போது, நாங்கள் மற்றவங்களோட உயிரெல்லாம் எடுக்க மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு ஒரு மிஷன் கொடுப்போம், அந்த மிஷனை நீ கம்ப்ளீட் பண்ண அப்படிங்கிறாங்க. கிழிஞ்சது அது வேறையா அப்படிங்கிறாங்க. டே பேன், நீ இதை தயவு செஞ்சு இதை சொல்கிறத கேட்காத, இது ஏதோ சிலுமிஷம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் ஒரு பக்கம் புரிஞ்சிருச்சு. சரி என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் உனக்கு ஒரு மிஷன் தருவோம், அந்த மிஷனில் நீ ஒருத்தனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செரனஸ் வந்து சொல்லிட்டு இருக்குது. இங்கே பாடுறா தேவதைகள் எல்லாமே கொல்ல சொல்லுவாங்களா, சரி நான் யாரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேன் கேட்டுகிட்டே இருக்கும்போது, நாங்கள் வேறு யாரையுமே கொல்ல சொல்ல மாட்டோம், டிராகன்ஸ் இன் ஆஃப் ராத் உங்களோட 7 டெட்லி சீன்ஸோட தலைவன் மெலியோதாஸை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆர்டர் கொடுக்குது. இவங்க 2 பேருக்கு செம ஆச்சரியமாக இருக்குது, என்னது என் கேப்டனை கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெரிகோ வந்து கண் விழிக்கிறா. கண் முடிச்சதுக்கப்புறம் நீ யாரா புடியா இதுக்கட என்கிட்ட வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீல் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, எங்கள் அக்காவை அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜீல் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். மாமா இது யார், முதல்ல நம்ம இங்கே எங்கே இருக்கிறோம், முதல்ல 7 டெட்லி சீன்ஸுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. 7 டெட்லி சீன்ஸ் கிட்ட நம்ம தோத்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு எந்த ஒரு காரணமுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே மெர்லினை கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க விவியா கிட்ட தலையிலாவது நிற்க வச்சுக்கிட்டு எலிசபெத் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எலிசபெத் எங்கே இருக்கான்னு கேட்டதுக்கப்புறம் எலிசபெத் வந்து இங்கே ராயல் சேம்பரில் ஒரு விஷயத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி வாங்க நம்ம போய் ராயல் சேம்பருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதை சொல்கிறான். சரி வாங்க நாமளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சொடுக்க போகிற மெர்லின் அதே சமயத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதை கேட்டுகிட்டே இருக்கும்போது, இது எங்கள் அப்பாவோட அறை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மார்க்கெட்டை சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் இதுக்கு மேலே உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்கிறா. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா என்னோட விவியா அப்படிங்கிறவ பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு ஒரு டீமன் வேர்ல்டு இருக்கிற சக்தி வந்து இதில் போட்டிருக்கிறா, இதில் உள்ள யாருமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் விவியா இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த பெர்ஃபெக்ட் கியூபை தாண்டி உங்களால் யாருமே உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறா. ஆனால் அதே சமயத்தில் மெர்லின் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அந்த கதவை திறந்து போயிட்டு இருக்கிறா. அடிப்பா இப்போ தான் திறக்க முடியாதுன்னா நீ எப்படி அசால்ட்டாக திறந்த அப்படிங்கிறாங்க. நான் என்னோட பவர் என்ன அப்சல்யூட் கேன்சல் போட்டு அவளோட அந்த கியூபுக்கும் டீமன் வேர்ல்டுக்கும் இருக்கிற கனெக்ஷனை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டேன், அப்படித்தான் நான் திறந்தேன் அப்படிங்கிறாங்க. கதவு திறந்து உள்ளே போனால் எலிசபெத் பார்த்தீங்கன்னா அப்படி ஆசையில் போய் கட்டி பிடிக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து ஒரு அரை நாள் கூட இருக்காது, இருந்தாலுமே உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஸோ மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா எலிசபெத்தோட பூப்ஸ் அமுக்குறான். டே என் பொண்ணு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பால்ட்ரா பார்த்தீங்கன்னா கத்துறாப்ல. ஸோ அவர் தான் கிங்கு. என்னாச்சு பால்ட்ரா உங்களை பார்த்தே ரொம்ப நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் ட்ரேவஸ் உள்ளே வந்துட்டான். இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேவஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் பண்ண பொய் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஸோ நீங்கள்
ஹென்ட்ரிக்சன் 2 பேருமே சேர்ந்து பண்ணது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹென்ட்ரிக்சன் செத்துட்டான், இனிமேல் நீங்கள் தான் இனிமேல் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கில் தண்டர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச ஒரே தப்பு ஜெரட்ரஸை கொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்கெட் அவன் சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ நான் சின்ன வயசுலேயே நீங்கள் 2 பேரும் அவரை கொன்றதை நான் பார்த்தேன். நான் பண்ண பெரிய தப்பு கில் தண்டர் கிட்ட நான் போய் சொல்லும்போது அந்த இடத்துல விவியா பார்த்துட்டா. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு ஒரு பொசிஷன் டீமன் மாதிரி எங்கள் பக்கத்துலேயே ஒருத்தி வச்சிருந்தா. அதனால தான் நாங்கள் யாருமே எங்களோட இஷ்டப்படி செய்ய முடியல. மெலியோதாஸோட உதவி மூலமாக எங்களோட பொசிஷன் டீமன் எல்லாமே பார்த்தீங்கன்னா செத்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன எபிசோட மார்கெட்டை விழுகும்போது ஏதோ ஒரு டீமன் 2 துண்டை கட்டாகிறத பார்த்துருப்பீங்கல்ல, அந்த டீமன் வந்து மெலியோதாஸ்னால தான் 2 கட்டாக இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ட்ரேவஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கதறி அழுதுட்டு இருக்கிறான். என்னை மனுஷருங்க, நான் எங்கள் அண்ணனை வேணுமே கொள்ளல, எங்கள் அண்ணனோட நான் சிறந்தவனை இருக்கும்னு நினச்ச ஆசைப்பட்டனே தவிர வேற ஒன்றுமே இல்லை. எங்கள் அண்ணன் மேலே இருந்த பொறாமை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. அதனால தான் நான் எங்கள் ஹென்ட்ரிக்சனை சொல்லி எங்கள் அண்ணனை நான் கொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேவஸ் சொல்லிட்டே இருக்கிறான். அதனால தான் நான் ஹோலி வார ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து மறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானிங்கில் இருந்தேன் அப்படின்னு ட்ரேவஸ் சொல்லிட்டு இருக்கிறான். ஹோலி வாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது ஏன்ஷியன் டைமில் சில டீமனுக்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற ஒரு வாரம் தான் ஹோலி வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இங்கே மெர்லின் சொல்லிட்டு இருக்கிற கிங் அர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இருந்தாலுமே நான் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நான் பண்ணுவேன் நான் நினச்ச கூட பார்க்கவே இல்லை. இப்போ இந்த விஷயத்தை எல்லாருமே மறந்துடுவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஹோலி வார் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறத எல்லாருமே இந்த 7 டெட்லி சின்ஸ்னால தான் அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி நாங்கள் தப்பிக்கலான்னு இருந்தோம். ஆனால் ஹென்ட்ரிக்சனை பற்றி நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹென்ட்ரிக்சனோட கையை பார்த்தீங்கன்னா யாரும் எடுக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் விவியா இருந்துக்கிட்டு இந்த மெர்லின் போல இங்கே வருவான யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே, என் பிளான் எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறா. எனக்கு கில் தண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்சனோட கையை யாரோ வந்து ஒட்ட வச்சுக்கிட்டு உனக்கு கில் தண்டர் வேணும்னா நீ போய் அவன்கிட்ட எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் ஹென்ட்ரிக்சனை பற்றி நான் கூட சொல்லி ஆகணும். ஜெரட்ரஸை கொண்டதுக்கப்புறம் அவன் சுத்தமாக மனுஷன் மாதிரி இல்லை, ஒரு டீமன் மாதிரி இருக்கிறான். நான் என்ன ஆசைப்பட்டேன்னா என் பையனுக்கு ஒரு நல்ல அப்பனாக இருக்கணும் தான் ஆசைப்பட்டேனே தவிர எதுவுமே இல்லை. ஆனால் என் பையன் தான் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேவஸ் அழுதுட்டு இருக்கிறான். இல்லை உங்கள் பையன் என்ன சாகலை, கிரியாமூர் என்ன சாகலை, அவன் வெரோனிக்காவை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்டோடனே அவனுக்கு பார்த்தீங்கன்னா அழுக தாங்க முடியல. தான் பையன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பால்ட்ரா பார்த்தீங்கன்னா படுக்கையிலேருந்து எந்திரிச்சு ட்ரேவஸ் நீ பண்ண தப்புக்காக நீ போய் கொஞ்ச நேரம் டஞ்சனில் சிறையிரு, நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பால்ட்ரா ஆணையிடுறாப்ல. ஸோ கில் தண்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் கஃப் போடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பால்ட்ரா பார்த்தீங்கன்னா ரத்தங்கி கீழே விழுகிறாப்ல. லேடி மெர்லின் உங்களுக்கு என்னாச்சுன்னு வந்து பாருங்க அப்படின்னு எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கும்போது இவருக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாரு, என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு தெரிஞ்சு கேம் நாட்டுக்கு நான் இவரை கூட்டிகிட்டு போனால் இவரை குணப்படுத்துறதுக்கான மருந்து எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல மெர்லின் சொல்லிட்டே இருக்கிறா. எலிசபெத்துக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. அண்ட் பால்ட்ரா பார்த்தீங்கன்னா எலிசபெத் கிட்ட நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னல என்னோட எதிர்காலத்தை பற்றி, ஸோ த கிரிம்சன் பிக் அப்படின்னு ஏதோ வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிம்சன் பிக் வேறு யாரும் இல்லை இந்த 7 டெட்லி சின்ஸை சேர்ந்த மெர்லின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கா நாம் இனிமேல் நம்பி அனுப்பலாம் மெர்லினை, ஸோ அப்பா நம்மக்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு இந்த விஷயத்தெல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. கேப்டன் மெலியோதாஸ் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ கேம் நாட்டுக்கு நீங்கள் என் கூட ஒரு கமெண்டராக வரீங்களா, நீங்கள் அங்கே ஒரு ஹோலிக் நைட்டை என் கூட சேர்ந்து சண்டை போடணும், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கேட்டுகிட்டே இருக்கிறான். வரேன் நான் வந்துடுறேன், ஆனால் இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது, ஏன்னா என்னோட போர் ஹேட் பார் அங்கே தான் இருக்குது, எல்லாத்தையுமே இப்படி ஒரே நாளில் தட்டி கழிச்சிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா அப்படி நழுவிட்டான். மெர்லின் என்னாச்சு நீ என் டீமில் வந்து சேர்ந்துக்கலையா, அதாவது 70 ரிலேஷன்ஸில் வந்து சேர்ந்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நல்ல நேரம் வரட்டும் நானே வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின்ங்கிறது கிளம்பி போயிட்டா. ஸோ பால்ட்ராவையும் கூட்டிகிட்டு மெலியோதாஸ் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், ஸோ நான் உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற கோட்டை பார்த்தீங்கன்னா டமால்னு அப்படி இடிஞ்சு விழுகுது. ஸோ இவங்க இருக்கிற கோட்டை தான் பார்த்தீங்கன்னா அப்படி இடிஞ்சு விழுகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு எலிசபெத் உனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா எலிசபெத் தூக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் மார்கெட்டாவும் பார்த்தீங்கன்னா கில் தண்டர் தூக்கிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் சில பேர்த்து கொல்லாமல் விட்டுட்டுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு தான் இறங்கி வம்பு பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கில் தண்டர் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு மெலியோதாஸ் சொல்லிட்டே இருக்கும்போது கோட்டைக்கு கீழே 2 சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா, அந்த 2 சோல்ஜர்ஸும் வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கோட்டை இடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்சன் மாதிரி ஒரு உருவம் வந்துகிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா மரியாதை யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாமே அவேக்கன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ வார்த்தை சொல்கிறான். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டீமன் மாதிரி ஆகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஎன்ஏ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஜெரிகா குயிலா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே புரண்டு விழுகிறாங்க. ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு இவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்னதான் குறை சொன்னாங்களே தவிர அவங்க எதுவுமே சரி பண்ணலை, நான் ஒரு பொண்ணுங்கிற காரணத்துக்காக என்ன இப்படி தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெரிகா வந்து அவ ஏதோ சொல்லிட்டே இருக்கிறா, என் தம்பி உன்னை நான் பழி வாங்காமல் விடவே மாட்டேன் நீ பண்ண காரியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ ஏதோ புலம்பிட்டு ஒரு பெரிய டீமாக மாறிட்டு இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு டேலுக்கான மாதிரி தான் இந்த இடத்துல ஜெரிகோவுக்கும் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொல்லிட்டே இருக்கிறான். ஸோ டீமனாக மாறின ஜெரிகோ பார்த்தீங்கன்னா இங்கே குயில அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கும்போது டிஎன் பார்த்தீங்கன்னா தடுத்துட்டா. டிஎன் உன்னால் சண்டை போட முடியாது வேணாம் அதை நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டே இருக்கும்போது இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நீ போய் மற்றவங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் சமாளிச்சுட்டே இருக்கிறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த டீமன் விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருந்து செயல்பட்டு இருக்குது, நம்ம அவங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை காப்பாற்றுற டிஎன் கிட்ட இருந்து ஸோ அது வந்து அவங்களுக்கு வெளியே இருந்து கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. அப்படின்னா இவங்களுக்கு வெளியே
யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் மட்டும் யாராவது டீமனாக மாறின பரவாயில்லையா, ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே டீமனாக மாறி இருக்காங்கல்ல, அப்படின்னா வேறு யாரோ வாலண்டியராக தான் இவங்களை டீமனாக மாற வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் யார் இங்கே இருக்கிறாங்க அப்படியெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே புகையிலேருந்து பார்த்தீங்கன்னா யாரோ வெளியே வர மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட டீமனாக அந்த ஊருக்குள்ளே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏகப்பட்ட நியூ ஜென்ரேஷனில் இருக்கிற மெம்பர் எல்லாருமே இந்த ஊருக்குள்ளே இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொசஷன் ஆகுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சக்திகள் எல்லாமே பார்க்கறக்கே அற்புதமாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹென்ட்ரிக்ஸனோட கையை ஒட்ட வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா ஹென்ட்ரிக்ஸன் தான் உயிரோட வந்துட்டு இருக்கிறான். ஹென்ட்ரிக்ஸன் என்னை எப்படி உயிரோட வந்து அப்படின்னு சொல்லிட்டு கில்தருக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. இந்த சக்திகளை பார்க்கறக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் வந்து ஒரு ஃபுல் டீமனாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கிறான். அதாவது மெலிதாஸ்க்கு ஒரு பிளாக் மார்க் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இவனும் அந்த டீமன் பில்ட்டை குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே டீமனாக மாறின எல்லாருமே இங்கே அவங்களோட பர்சனல் எமோஷன்ஸை குறிப்பிட்டு அதை ட்ரிகர் பண்ணி தான் அவங்க டீமனாக மாறி இருக்காங்க. அண்ட் என்னோட ரிச்சுவலுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம், எலிசபெத் நீ மரியாதை என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிட்டே இருக்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா சரி உங்களை நான் அடிச்சதை கூட்டிகிட்டு போனோன்னா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிட்டு இருக்கும்போது அடாடா அடிச்சு கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு இதை வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து தடுக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு ஆள் அங்கே யார் அடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹெல்பிராம் தான் இருக்கிறான். ஹெல்பிராம் நான் தான் அவனை கொண்டுட்டு மறுபடியும் நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கிங் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஃபேரியான நீங்கள் பல வருஷமாக உங்களோட உடம்பு எல்லாமே மக்கி போகாதில்ல, அதனால தான் இவனோட உடம்பை நான் ஒரு சந்தையில் வாங்கினேன். அந்த சந்தையிலேருந்து தான் இவனை வந்து உயிர் தெழுக்க வச்சேன். ஸோ 2 தடவை நான் அவனை உயிர் தெழுக்க வச்சேன். கமான் உன்னோட நண்பனை 3 தடவையாக சாகடிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஏன்னா அவனை 2வது தடவை எழுந்திரி வைக்கும் போதே அவனோட ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சுது. அண்ட் 3வது தடவை எந்திரி வைக்கும் போதே அவனோட ஆத்மா கொஞ்சமாக உருக்குலைஞ்சு அவன் வெறும் இப்போ ஒரு உடல் மட்டும்தான், அவனுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிகிட்டே இருக்கிறான். அண்ட் ஹெல்பிராமும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வளரிக்கிட்டே இருக்கிறான். ஸோ இதை தன்னோட நண்பன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிற பார்க்குறதுக்கு கிங்குக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிங் வந்து கதறி அழுதுட்டு இருக்கிறான். ஸோ ஹெல்பிராமும் பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக வந்து இந்த இடத்துல கிங்கை வந்து ஒரே அடி அடிக்கிறான். அவ்வளோதான், இன்னொரு தடவை அடி உன் ஃப்ரெண்டை 3வது தடவை கொள்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது, போய் கொன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டீமனை இவங்களை அடிக்க வந்துகிட்டே இருக்குது. எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது கில்தண்டர் மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸன் அடிக்க போயிட்டே இருக்கும்போது அந்த விவி அப்படிங்கிறவ எலிசபெத் மார்கரெட்டாவே பிடிச்சி வச்சுக்கிட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களை பற்றி கவலைப்படாதே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கத்திட்டே இருக்கும்போது மெலிதாஸோட நெஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்வாட் இறங்குது. அண்ட் டீமனோட பவர்னால மெலிதாஸ் நெஞ்சில் இறக்கப்பட்ட ஸ்வாடு பார்த்தீங்கன்னா கில்தண்டர் மேலே இறங்கிச்சு. இவங்க செத்ததை பார்த்துட்டு எலிசபெத்துக்கு பார்த்தீங்கன்னா செம ஆச்சரியமாக இருக்குது. ஹேய் ஹென்ட்ரிக்ஸன் எதுக்காக இப்படி பண்ண, நம்ம கில்தண்டர் எடுத்துக்கலாம் தான் நீ சொன்ன, ஆனால் எதுக்காக நீ கில்தண்டர் அப்படி கொன்ன, கில்தண்டர் நான் காதலிச்சிட்டு இருக்கிற உனக்கே தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வியூ சொல்லிட்டே இருக்கிறா. எதுவாக இருந்தானே எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுறை சொல்லிட்டே இருக்கிறான். போது நிறுத்து, இதுக்கு மேலே நீ எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்கிறா. என்னன்னு பார்த்தா உனக்கு நான் தானே வேணும் ரிச்சுவல் பண்ணுறதுக்காக, என்னை நீ எடுத்துக்க, இவங்களை நீ அதுக்கு பதிலாக விட்டுரு அப்படிங்கிறாங்க. சரி நீ இங்கே வந்ததுனால நான் கில்தண்டரையுமே சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லார்ட் மெலிதாஸ் நான் இந்த ஒரு தடவையாவது நான் உங்களை காப்பாற்றுறேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எலிசபெத் சொல்லிட்டு இங்கே ஹென்ட்ரிக்ஸனோட பார்த்தீங்கன்னா எலிசபெத் இங்கேருந்து மறைஞ்சு போயிட்டா. எலிசபெத் வேணாம் இப்படி பண்ணாத, நான் பண்ணுறதெல்லாம் உனக்காக தான், நீ எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் வந்து கத்திட்டே இருக்கிறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ மெலிதாஸ்க்கு பார்த்தீங்கன்னா பழைய ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. நான் இருந்தாலுமே சரி நான் செத்தாலுமே சரி இந்த ஹோலிங் நைட் கெட்டவங்க எல்லாத்தையுமே அழிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பான் மெலிதாஸ் எலிசபெத் கூட சேர்ந்து. அந்த எலிசபெத்தை நீங்கள் இப்போ பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹென்ட்ரிக்ஸனுமே பார்த்தீங்கன்னா தன்னோட டீமன் ட்ராக் மூலமாக பறந்து போயிட்டான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேன் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். கேப்டன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா திமிரா கேட்டுகிட்டே இருக்கிறான். மெலிதாஸ் உனக்கு என்னாச்சு, எலிசபெத் மறுபடியும் இங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டாங்களா, எத்தனை தடவை எலிசபெத் தூக்குவாங்க, அவள் ராணியே என்ன பொம்மையா இத்தனை பேர் தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் வந்து பேசிட்டே இருக்குது. சரி பேன் வா நம்ம போய் எலிசபெத் காப்பாற்றல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பேன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் இருக்கிறான். ஓ அப்படின்னா நம்ம டிஎன்ஏங்கிறது காப்பாற்ற போகிறோமா, சரி வா நம்ம போய் எல்லாத்தையும் காப்பாற்றல அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் கேட்டுகிட்டே இருக்கும்போது அதுக்கும் எதுவும் பேசாமல் பேன் பார்த்தீங்கன்னா அப்படி சைலண்டாக நின்றுட்டே இருக்கிறான். பேன் உனக்கு என்னாச்சு, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மெலிதாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது கேப்டன் நான் இது உங்களுக்கு பண்ணுறதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸோட கையை பார்த்தீங்கன்னா அதை வெட்டி அவன் கையில் பிடிச்சிக்கிட்டான். பேன் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னை மன்னிச்சிருங்க கேப்டன், இந்த ஒரு தடவை நீங்கள் கையில் செத்துப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். அதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்துறான். ஆனால் அவனோட கை பார்த்தீங்கன்னா திருப்பி வாங்கிட்டான். பேன் நீ இந்த மாதிரி பண்ணுவோம் நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை ஒட்ட வச்சதுக்கப்புறம் அந்த டீமன் பவரை பார்த்தீங்கன்னா இவன் அவேக்கன் பண்ணுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஹாக் பார்த்தீங்கன்னா பறந்து போய் மேலே வந்துச்சு. பைத்தியக்காரத்தனமாக நீங்கள் 2 பேர் பண்ணுறது கொஞ்சம் நேரம் நிறுத்துறீங்களா அப்படிங்கிறாங்க. ஹே கேப்டன் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், இது நான் பண்ணணும் ஆசையில் இருந்தாலுமே நீங்கள் என்ன டீமனுக்குலேருந்து வந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் கேட்டுகிட்டே இருக்கிறான். அண்ட் சீன் கட் பண்ணால் இங்கே ஹென்ட்ரிக்ஸன் எலிசபெத் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கிறான். எலிசபெத் ரிச்சுவல் நடக்கிறதுக்கு நீ ஒருத்தி தான் காரணமாக இருக்கிறவ, ஸோ அதனால் உனக்கு எதுவுமே பார்க்காம நான் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் பேசிகிட்டே இருக்கிறான். எலிசபெத் பார்த்தீங்கன்னா பின்னாடி கத்தி வந்து கழுத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறா. நான் செத்து போனால் அந்த ரிச்சுவல் எல்லாமே தடுத்து நிறுத்திடும்ல, ஸோ அப்படின்னா நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கையில் கத்தி வச்சுட்டே இருக்கும்போது பைத்தியக்காரத்தனமே இது பண்ணிகிட்டே இருக்காது அப்படின்னு ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிட்டே இருக்கிறான்.
இருக்கான். அண்ட் மேலேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரேஃபஸ் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. பண்ண பாவத்துக்கு ஈடு கட்டுற மாதிரி எப்படியோ ட்ரேஃபஸ் தான் ஹென்ரிக்சன் கூட சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். சரி, உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.